நேயர்களே, மற்றும் ஒரு சைவம் வளர்த்த பெரியார் தொடர்பான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. எங்களுடைய இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பல்வேறு பெரியவர்களுடைய வரலாறு தொடர்பாக பார்த்து வருகின்றோம். கடந்த வாரத்தில் அகத்தியருடைய வாழ்க்கை வரலாறு தொடர்பாக பார்த்திருந்தோம். அவருடைய வாழ்க்கை வரலாற்றின் தொடர்ச்சியை இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அகத்தியர் தொடர்பாக பார்க்கின்ற போது அவர் செய்த எத்தனையோ அதிசயங்கள், அது மாத்திரமல்லாமல் எத்தனையோ நல்ல விடயங்கள் தொடர்பாக கடந்த காணொலியில் பேசியிருந்தோம். உண்மையிலே பார்க்கின்ற போது அகத்தியர் வாழ்ந்த அந்த ஆண்டு எத்தனை காலம் அவர் வாழ்ந்திருக்கிறார் என்பது கூட ஐயப்படக்கூடிய வகையில் இருந்திருக்கின்றது. சிலர் சொல்லுகிறார்கள் 4000 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார் என்று சொல்லி, சிலர் அதனை கணிக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். இவ்வாறு அவருடைய வாழ்க்கையை வியக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றதுன்னு சொல்லிக்கொள்ள முடியும். குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, யோகா என்கின்றதான முறையே அகத்தியருடைய வாழ்க்கையில் இருந்துதான் தோற்றம் பெற்றது என்று சொல்லி பலர் சொல்லிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு அவருடைய அந்த தோற்றங்கள், ஒவ்வொரு துறையிலும் அவருடைய பங்களிப்பு மிக பெரியதாக இருக்கின்றது. ஆகைய அகத்தியருடைய வாழ்க்கை வரலாற்றின் தொடர்ச்சியை இன்றைய நாளில் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அகத்தியர் மூலமாக யோகா ஒரு குறிப்பிட்ட வடிவமைப்பில் தென்னிந்தியாவுக்கு வந்தது. பல வழிகளில் அகத்தியரை தென்னிந்திய மறைஞானத்தின் தந்தை என்றும் அழைக்கலாம். அவர் 4000 ஆண்டுகள் வாழ்ந்தார் என்று கூறுகின்றனர். அகத்தியர் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அவர் கால்நடையாகவே மேற்கொண்ட பயணத்தின் அளவை பார்த்தால் அவர் நிச்சயமாக ஒரு அசாதாரண ஆயுள் காலம் வாழ்ந்திருக்கின்றார். அவர் 4000 ஆண்டுகள் வாழ்ந்தாரா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அவர் சாதாரண மனிதர்கள் வாழ்ந்ததை விட நிச்சயமாக மிக நீண்ட காலம் வாழ்ந்தார். அவர் தனது வாழ்க்கையில் செய்த செயற்பாட்டின் அளவை பார்த்தால் அவர் 100 ஆண்டுகளில் இறந்து போய்விட்டது போல தோன்றவில்லை. குறைந்தபட்சம் 400 ஆண்டுகள் அவர் வாழ்ந்திருக்க வேண்டும் என்றால் அவர் செய்த செயற்பாட்டின் அளவு ஒரு குறிப்பிட்ட கால வரையறைக்குள் நிகழ சாத்தியமல்ல. இன்று நாம் வானவெளி மற்றும் தரைவெளி வாகனத்தில் பிரயாணிக்கின்றோம். எனவே குறுகிய காலத்தில் எத்தனையோ விஷயங்கள் நம்மால் செய்ய முடிகின்றது என்பது எல்லோரும் அறிந்த விடயம். ஆனால் அகத்தியர் கால்நடையாகவே மேற்கொண்ட பயணத்தில் ஒரு சாதாரணமான மனித வாழ்நாட்களில் ஒரு மனிதர் எவ்வளவு செயல்களை செய்வது என்பது சாத்தியமல்ல. இவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே இவர் செய்த ஒரு நல்ல விடயம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது, சிவபூஜை செய்வதற்காக கமண்டலத்தில் அகத்தியர் கொண்டு வந்த கங்கை நீரை விநாயகர் காக்கா உருக்கொண்டு சாய்த்துவிட கமண்டலத்திலிருந்து வழிந்தோடியே நீரே காவிரியாறு ஆனது. அதாவது ஒரு காகத்தை போல தோற்றம் கொண்டு விநாயகர் அந்த நீரை சாய்த்து விட்ட போது அந்த நீரிலிருந்து சென்ற நீரே காவிரி ஆறானது. இலங்கை மன்னர்கள் ராவணனை தம் இசை திறத்தால் வென்றார் அகத்தியர். தூங்கையில் எறிந்த தொடி தோட்ட செம்பியன் காலத்தில் காவிரி பூப்பட்டினத்தில் இந்திர விழாவை எடுப்பித்தார். புதுச்சேரிக்கு அருகில் உள்ள உழவர் கரையில் ஆசிரமம் அமைத்து வேதபுரி பல்கலைக்கழகத்தில் தமிழை போதித்தார். எனவே அவர் தங்கியிருந்த பகுதி அகத்தீஸ்வரம் என்று அழைக்கப்பட்டு அங்கு பெரிய சிவாலயம் கட்டப்பட்டது. அதனை அகத்தீஸ்வரமுடியார் ஆலயம் என்றும் கூறுகின்றனர். சித்தராய் விளங்கிய அகத்தியரை பற்றி அகத்தியர் காவியம் 12,000 வாயிலாக சில கருத்துக்களை நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அகத்தியர் அனந்த சயனம் என்ற திருவனந்தபுரத்தில் சமாதியடைந்ததாக கூறப்படுகின்றது. ஒரு சிலர் அவர் கும்பகோணத்தில் உள்ள கும்பேஸ்வரர் கோயிலில் சமாதி கொண்டிருப்பதாக கூறுகின்றனர். அகத்தியர் தென்னாடு வந்த வரலாற்றை ஆய்வியல் நோக்கில் திரு என் கந்தசாமி பிள்ளையின் சித்த மருத்துவ வரலாறு நூலில் காணக்கூடியதாக இருக்கின்றது. அகத்திய மாமுனி சித்த வைத்தியத்திற்கு செய்த பணி அளவிடற்கரியது. பல நோய்களுக்கும் மருத்துவ சந்தேகங்களுக்கும் சில 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தெளிவாக விளக்கம் கொடுத்துள்ளார். அகத்தியர் பெயரில் வெளியாகியுள்ள சமரச நிலை ஞானம் எனும் நூலில் உடம்பில் உள்ள முக்கியமான நரம்பு முடிச்சுகள் பற்றிய விளக்கம் காணப்படுகின்றது. அகத்தியர் 5 சாஸ்திரங்கள் எனும் நூலில் 18 வகையான மனநோய் பற்றியும் அதற்குரிய மருத்துவமும் வழங்கப்பட்டிருக்கின்றது. எல்லா புராணமும் நமக்கு சொல்வது என்னவென்றால், அகத்தியர் உட்பட சப்தரிசிகள் எவரும் வானத்திலிருந்து இறங்கவில்லை. அவர்கள் விசேஷமான பிறப்புக்குரியவர்கள் இல்லை. அவர்கள் பிறந்தபோது நட்சத்திரங்கள் தோன்றி இடிமின்னல் இடித்ததாக யாரும் பேசவில்லை. எதுவும் நிகழவில்லை. சாதாரணமாக பிறந்தார்கள். இந்திய துணைக்கண்டத்தில் அவர்கள் எங்கு பிறந்தார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. ஏதோ ஒரு சில பெண்கள் ஏதோ சில முக்கியத்துவமற்ற இடங்களில் எங்கோ ஒரு இடத்தில் அவர்களை பிரசவித்திருப்பார்கள். அவர்கள் வானத்திலிருந்து இறங்கவில்லை. அவர்கள் தங்களை தாங்களே வளர்த்து கொண்டார்கள். தனிப்பட்ட முறையில் அகத்தியருடைய முயற்சி நிகரற்றது. அகத்திய முனிவர் இங்குள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்திருக்கின்றார். அவர் எங்கோ காணாமல் போய்விட்டார். அவர் ஆதியோகியுடன் தங்கியிருப்பதை இமயமலைக்கு சென்றார். அகத்தியரை பற்றி கிராம மக்கள்
என்ன சொல்லுகிறார்கள் என்று பார்க்கின்ற போது, அவர் ஒரு பெரிய முனிவராக போகின்றான். அவன் அவர்கள் பெற்றோரை புகழ்ந்திருப்பார்கள் என்று பல்வேறு விடயங்களை வந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சில மக்கள் அவரது பெற்றோரை கேலி செய்து உங்கள் முட்டாள் பையன் எங்கே என்றுதான் இகழ்ந்திருப்பார்கள் என்று சொல்லி பலரால் கூறப்படுகின்றது. யோகாவின் முதல் பரிமாற்றம் கேதார்நாத்தை கடந்து 6 முதல் 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஏரிக்கரையில் நிகழ்ந்தது. இது காந்தி சரேஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றது. காந்தி சரேஸ்வரர் என்றால் அருள் பொருந்திய ஏரி என்று பொருள். முதல் யோகா வகுப்பு அந்த ஏரியின் கரையில் நிகழ்ந்த காரணத்தினால் இதற்கு அருள் நிறைந்த ஏரி என்று பெயரிடப்பட்டது. சுமார் 12 முதல் 15,000 ஆண்டுகளுக்கு முன்னமே ஆதியோகி இமயமலையில் உயரமான நிலப்பரப்புகளில் தோன்றிய போது ஆயிரக்கணக்கான மக்கள் கூடினர். ஏனென்றால் அவரது தோற்றமே மக்களை ஈர்க்கும்படி இருந்ததனால் எல்லோரும் அவருக்கு முன் கூடி அமர்ந்திருந்தனர். ஆனால் அவர் எதுவும் பேசாமல் கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்திருந்தார். மக்கள் காத்திருந்தனர். அவர் அசைவில்லாமல் பல மாதங்கள் அங்கேயே அமர்ந்திருந்தார். யாராவது ஒருவர் இப்படி அமர்ந்திருந்தால் அவர் தனது உடல் தன்மைக்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும், இல்லையெனில் அவரால் இப்படி உட்கார முடியாது என்பதை சிலர் உணர்ந்தனர். இதனை அடையாளம் கண்ட 7 பேர் மட்டும் அங்கிருந்தே தங்கியிருந்து பார்த்தார்கள். இங்கே 7 பேரும் சப்தரிஷிகள் என்று குறிப்பிடப்படுகின்றார்கள். ஆதியோகி அவர்களுக்கு ஒரு சில தயார்நிலை பயிற்சிகளை அளித்து அது தொடர்பாக கூறியிருக்கின்றார். அகத்தியர் தனது வாழ்க்கையில் செய்த செயற்பாட்டின் அளவை பார்த்தால் அவர் 100 ஆண்டுகளில் இறந்து விட்டது போல தோன்றவில்லை. அகத்தியருடைய அந்த நிலையை பார்த்து கொண்டிருந்த சப்தரிசிகள் மீது அகத்தியருடைய பார்வை விழுந்த போது அவர்கள் ஜொலிக்கும் பாத்திரங்களைப் போல மாறிவிட்டதை கவனித்தனர். முற்றும் அறிந்த ஒருவருக்கு அத்தகைய ஜொலிக்கும் பாத்திரங்களை காணும் போது அவரால் அமைதியாக இருக்க முடியாது. இந்த 7 பேரும் உண்மையிலேயே தயாராக இருப்பதை அவர் கண்டார். பின்னர் அவர் காந்தி சரேஸ்வரன் கரையில் அமர்ந்தார். யோக அறிவியலை விளக்க தொடங்கினார். இந்த அறிவியலை உள்வாங்குவதற்கும் இந்த ஞானத்தை கிரகித்துக் கொண்டு அதை மனித வடிவத்துடன் இணைப்பதற்கும் அவர்கள் ஆழமான செயலற்ற நிலைக்கு சென்றார்கள். அவர்களில் மிக முக்கியமானவர், நமக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒருவர், தென் திசையில் பயணிப்பதை தேர்வு செய்தவர் அகத்தியர் அல்லது அகஸ்திய முனி என்று அழைக்கப்படுபவர். பூமிக்கு அடியில் குகை போன்ற ஒரு அமைப்பில் தனது சாதனாவை தொடர்ந்தார். அவர் ஆழமான செயலற்ற நிலையில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பூமிக்கு அடியில் தங்கியிருந்ததாக புராணம் கூறுகின்றது. அதிலிருந்து வெளியே வந்தபோது அவர் காரண அறிவியல் திரண்டவராக இல்லாமல் ஞானத்தை அவரது மனித அமைப்பின் அதிர்வு பொருந்திய ஒரு செயல்முறையாக, அவரின் ஒரு பாகமாகவே முழுமையாக அவரது உடல் அமைப்பாக நினைத்தார். அவர் தென் திசையில் செல்வதற்கான தனது நோக்கத்தை நிறைவேற்ற முடிவு செய்தார். அவர் துணைக்கண்டத்தில் தென் பகுதியில் முழு வீரியத்துடன் யோக அறிவியலை பரப்பிய காரணத்தினால் 7 ரிஷிகளும் அவர் மிகவும் முக்கியமானவரானார். நாட்டில் 700க்கும் மேற்பட்ட ஆசிரமங்களை அவர் அமைத்தார். கணக்கிடப்படாத பல சிறிய இடங்களும் உள்ளன. நடைபெற்ற முறையான ஆசிரமங்களில் சாதனை தடைப்படாமல் நிகழ்வதற்கு அந்த இடங்களில் ஏதோ ஒரு விதத்தில் குருவின் தன்மையை அவர் நிறுவினார். இவ்வாறு அகத்தியர் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற போது அவருடைய வாழ்க்கை மிக மிக வித்தியாசமான ஒரு முறையில் அமைந்திருக்கின்றது என்றுதான் சொல்லிக் கொள்ள முடியும். தன்னுடைய பெற்றோர்களுக்கு பாராட்டை தேடி கொடுப்பதற்காகவோ அல்லது தன்னுடைய குடும்பத்தவர்களுக்காக போராடாமலோ தான் வாழ்கின்ற வாழ்க்கை முழுவதும் மக்களுக்காக அர்ப்பணித்திருக்கிறார் என்றுதான் சொல்லிக் கொள்ள முடியும். குறிப்பாக பார்த்தோம் என்று சொன்னால் அவருடைய செயற்பாடுகள், அவர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே மக்களுடைய நலம் சார்ந்ததாகத்தான் அமைந்திருந்தது. உளவியல் ரீதியிலும் இவர் பல விடயங்களை செய்திருக்கிறார். பல மனநோய்களுக்கான தீர்வுகள், மருந்துகள் என்பவற்றை இவர் அன்றைய காலத்திலேயே எழுதியிருக்கிறார். ஸோ அவையெல்லாம் இன்றைய நாட்களில் எல்லோருமே பயன்படுத்தக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா யோகா நிலை, யோகா பயிற்சிகளுக்கு இன்றைய நாட்களில் எத்தனையோ பேர் சென்று கொண்டிருக்கின்றோம். அந்த யோகாவினுடைய அடிப்படைக்கு கூட இவர் ஒரு காரணமாக இருந்திருக்கின்றார். அதனுடைய தோற்றுவாய்க்கு கூட இவர் ஒரு காரணமாக இருந்திருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் சைவ சமயத்தில் எத்தனையோ தேவாரங்களுக்கான விளக்கங்களை சொல்லி இருக்கின்றார். தமிழ் இலக்கியங்களினூடாக தமிழை பரப்பி இருக்கின்றார். தமிழுடைய முயற்சிக்கு, அதாவது தமிழ் வளர வேண்டும், மென்மேலும் வளர வேண்டும் என்கின்றதான ஒரு முயற்சி உள்ளவராக இவர் இருந்திருக்கிறார் தான் நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். இவ்வாறு பல துறைகளில் இவருடைய செல்வாக்கு அமைந்திருந்ததுதான் நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். அகத்தியருடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கின்ற போதே நாங்கள் இவ்வளவு காலமும் இவர் வாழ்ந்திருக்கின்றாரு, இவ்வளவு விடயங்களை செய்திருக்கின்றாரு, இவ்வளவு காலப்பகுதி போதுமானதா என்று வியக்கின்ற அளவிற்கு அவருடைய வாழ்க்கை பாதை அமைந்திருக்கின்றதான் சொல்லிக்கொள்ள முடியும். இன்றைய காலங்களில் நாங்கள் வெளியில் செல்கின்ற போது பல விடயங்கள் எங்களுக்கு இருக்கின்றன, எத்தனையோ வாகனங்கள் இருக்கின்றன, நாங்கள் நினைத்தவுடன் ஒரு இடத்திற்கு செல்லக்கூடியதாக இருக்கும். ஆனால் அன்றைய காலங்களில் அந்த நிலை இருக்கவில்லை.
கால்நடையாகவே ஒவ்வொரு இடத்திற்கும் சென்றிருக்கின்றார். கோயில்களுக்கு சென்றிருக்கின்றார். பல தலங்களை தரிசித்திருக்கின்றார். இவை அனைத்தும் கால்நடையாகவே இவர் செய்திருக்கின்றார். இவ்வாறு பார்க்கின்ற போது இவருடைய வாழ்க்கை வரலாறு பார்க்கின்ற போது நாங்கள் வியந்து வியந்து நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது தான் சொல்லிக்கொள்ள முடியும். அவ்வளவிற்கு இன்றும் எல்லோருடைய மனதிலும் வாழ்கின்ற ஒருவராக நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். எந்த துறையை பார்த்தாலும் அகத்தியருடைய பெயரை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இவர் இறந்தும் பலருடைய மனதில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் சந்தோஷத்துக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலும் அகத்தியருடைய வாழ்க்கை வரலாறு தொடர்பாக பார்த்திருந்தோம். மற்றும் ஒரு காணொலியில் மற்றும் ஒரு சைவம் வளர்த்த பெரியார் தொடர்பாக பார்க்கும் வரை இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று சொல்லும் நான் கலினிஸ்டா ஜியகுமார். நன்றி.